ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரவா குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ ரவை எடுத்துக்கோங்க, 2 ஏலக்காய், 1/4 கிலோ சர்க்கரை, 15 முந்திரி உடச்சி வச்சுக்கோங்க, 1/4 கப் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் கீ, 2 கிளாஸ் பால். ஒரு பேன் நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதில் இந்த பேனில் நெய் நல்லா காஞ்சோன்னே முந்திரியை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் ஆனோடனே தனியாக எடுத்து வச்சுருங்க முந்திரியை. அதே பேனில் கீயோட ரவை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. சிம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ஸ்மெல் அது ரவை ரோஸ்ட் ஆன ஸ்மெல் வரணும், ஆனால் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கோங்க. ரவை லைட்டாக ஸ்மெல் வந்தோடனே பால் ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் பால் ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. பாலெல்லாம் இழுத்துட்டு நல்லா ஒரு மாவு மாதிரி வரும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே இன்னொரு கிளாஸ் பால் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா இது பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் சிம்மில் வச்சு தான் பண்ணணும். ஸ்பீடாக வச்சு பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. ஒரு மாவு மாதிரி வர வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மாவு மாதிரி ஆனோடனே ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம ஜீரா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 லிட்ரு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை 1/4 கிலோ சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சிரும். கொதிக்க ஸ்டார்ட் பண்ணோன்னே ஏலக்காய் போட்டுருங்க. இப்போ நம்ம 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம், அது 1/2 லிட்டராக ஆக்குற வரைக்கும் இதை நல்லா தனியாக கொதிக்க விட்டுருங்க. இப்போ நம்ம அந்த பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த ரவை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நம்ம கையில் பிடிக்கிற அளவுக்கு சூடு வந்தோடனே பால் மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் பெருசாக போடுறேன் பால்ஸு. உங்களுக்கு குட்டியாக வேணும்னா நீங்கள் குட்டியாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுருங்க. ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானோன்னு ரவையை பால்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆக்குற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஆனோடனே எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஜீரா வந்து நம்ம ஊற்றின தண்ணியோட ஆஃபாக குறைஞ்சி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தோடனே இந்த மாதிரி ட்ராப்பாக ஆஃப் கம்பி பதம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்தோடனே ரவையை அதில் போட்டு ரவை பால்ஸ் அதில் போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், நம்ம டேஸ்டியாக ரவை குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும்.